டைம் டிராவல் நிஜமாகவே காலம் கடந்து போக முடியுமா? ஐன்ஸ்டீன் முதல் ஹாக்கிங் வரை சொன்னது இதுதான். ஹாலிவுட் படம் பார்க்கும் பலருக்கும், அறிவியல் புனை கதைகள் மீது ஈர்ப்பு கொண்டவர்களுக்கும் டைம் டிராவல் பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் டைம் டிராவல் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்பதற்கு சரியான விடைகள் தற்போது வரை கிடைக்கவில்லை. ஆனால் இது குறித்து ஐன்ஸ்டீன், ஹாக்கிங் ஆகியோர் பல தகவல்களை சொல்லி சென்றிருக்கின்றனர். டைம் டிராவல் பற்றி முழுமையாக காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து என்னுடன் சிறிது நேரம் நீங்களும் டைம் டிராவல் செய்யுங்கள். நம் வாழ்க்கையில் சாதாரணமாக பார்க்கும் மொழியானது ஒரு வினாடிக்கு தோராயமாக 3 லட்சம் கிலோமீட்டர் வரை பயணிக்கும். மனிதர்கள் இந்த வேகத்தில் போனால் என்ன ஆகும் என்று ஆய்வுகளை விஞ்ஞானிகள் மேற்கொள்ள தொடங்கினார்கள். இப்படியான ஆய்வுகளில் ஒளியின் வேகத்தில் சென்றால் காலப்பயணம் சாத்தியம் என்று ஆய்வுகள் தெரிவிக்க பலரும் அதற்கு முயற்சித்தனர். ஆனால் எவ்வளவுதான் முயன்றாலும் குறிப்பிட்ட வேகத்தை மனிதர்களால் கடக்க முடியவில்லை. என்னடா இது என எல்லோரும் மண்டையை போட்டு குழம்பிக் கொண்டிருந்த நிலையில்தான் ஐன்ஸ்டீன் சீனுக்குள் வருகிறார். நீங்க எவ்வளவுதான் முயன்றாலும் ஒளியின் வேகத்திற்கு போக முடியாது என்று அடித்து சொன்னார். எல்லா விஞ்ஞானிகளுக்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை. அதை எப்படிங்க நீங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க என கேள்வி கேட்க அவர் எளிமையான விளக்கத்தை கொடுத்தார். 10 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் ஒரு ரயில் மற்றொரு ரயிலின் மீது மோதினால் பாதிப்பு எப்படி இருக்கும்? நிச்சயம் பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். காரணம், ரயில் மெதுவாக செல்கிறது. ஆனால் இதே ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் மோதினால் நிச்சயம் பேரழிவு உண்டாகும். இதற்கு காரணம் ரயிலின் வேகம்தான் என்று நீங்கள் நினைக்கலாம். அங்குதான் ஐன்ஸ்டீன் ஒரு ட்விஸ்ட் வைத்தார். இந்த பேரழிவுக்கு காரணம் ரயிலின் எடைதான் என்று அவர் கூறினார். ஒரு பொருள் எவ்வளவு வேகத்தில் போகிறதோ அவ்வளவு அதன் எடை அதிகரிக்கும். எனவேதான் பாதிப்பும் அதிகமாகிறது. இப்போது இத்துடன் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிற பொருளை நகர்த்த வேண்டும் என்றால் பவர் தேவை. பவர் சும்மா கிடைக்காது. ஆற்றல் வேண்டும் என்றால் அதற்கு எரிபொருள் தேவை. அப்படி எனில் கூடுதல் எரிபொருள் எடுத்து செல்ல ரயிலில் கூடுதல் பெட்டியை சேர்க்க வேண்டியிருக்கும். ஆக இப்படியாக ரயிலில் எவ்வளவு கூடுதல் பெட்டிகளை சேர்த்து ரயிலின் வேகத்தை கூட்டினாலும் கூடுதலாக சேர்க்கப்பட்ட பெட்டியின் எடை இந்த வேகத்தை குறைத்துவிடும். எனவே நம்மால் ஒளியின் வேகத்திற்கு போக முடியாது என்று விளக்கினார். இதனுடைய எளிய ஃபார்முலா தான் EHmc2. இதற்கு பின்னர் தான் டைம் டிராவல் குறித்து ஏராளமான பேச்சுகள் அடிபட தொடங்கின. எது முடியாது என்று சொல்லப்படுகிறதோ அதைதான் நம் ஆளுங்க தோண்டி ஆராய்ச்சி செய்வார்கள். அதுபோலதான் இந்த டைம் டிராவல். காலப்பயணம் எனப்படும் டைம் டிராவல் செய்தால் மனிதர்களுக்கு வயதே ஆகாது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் என்ன, எப்படியாவது டைம் டிராவல் செய்துவிட வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் வந்துவிட்டது. இந்த ஆசையில் உதித்த கற்பனைகள் சினிமாவாக சிறகு விரித்து பறக்க தொடங்கின. என்னதான் முயன்றாலும் ஒளி வேகத்திற்கு மனிதர் போக முடியாது என்பதை ஆய்வாளர்கள் உணரத் தொடங்கினார்கள். பின்னர் டைம் டிராவல் என்பது கட்டுக்கதை என்று கூறி பலரும் இது குறித்து பேசுவதை தவிர்க்க நினைத்தனர். இப்படி இருக்கையில் தலைவன் ஐன்ஸ்டீன் மீண்டும் மாஸ் என்ட்ரி கொடுத்தார். அப்போது அவர் கண்டுபிடித்திருந்த விஷயம் மீண்டும் டைம் டிராவல் பற்றிய ஆர்வத்தை அனைவருக்கும் தூண்டியது. அப்படி என்ன கண்டுபிடித்தார் என்று கேட்கிறீர்களா? அவர் கண்டுபிடித்தது வர்ம்ஹோல்ஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் நாதன் ரோசன் ஆகியோர் சேர்ந்து இதனை கோட்பாட்டு ரீதியாக கண்டுபிடித்தனர். அறிவியலை பொறுத்த அளவில், அதுவும் இயற்பியல் அறிவியலை பொறுத்த அளவில் கோட்பாடுகள் தான் முதலில் பிறக்கும், பின்னர் தான் கண்டுபிடிப்புகள் நிகழும். ஆக இவர் கண்டுபிடித்த இந்த வார்ம்ஹோல் வழியாக காலப்பயணம் சாத்தியம் என்று கூறப்பட்டது. ஒளியின் வேகம், டைம் டிராவல், வார்ம்ஹோல் என அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் யாருக்கு உதவியதோ இல்லையோ கற்பனையாளர்களுக்கு நன்றாக உதவியது. இது தொடர்பாக ஏராளமான அறிவியல் புனைவு படங்கள் வெளியாகின. அதே போல சில கட்டுக்கதைகளும் பரவியது. அதாவது கடந்த காலத்தில் பலர் டைம் டிராவல் செய்து நம்முடன் உயிரோடு இருக்கிறார்கள் என்றும், அப்படிப்பட்ட ஆள் நான் தான் எனவும் பலர் கதைகளை அவிழ்த்துவிட தொடங்கினர். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த கட்டுக்கதைகளை மறுத்தது மட்டுமல்லாது அதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். அதாவது ஒளியின் வேகத்தில் போனால் மனிதர்களுக்கு வயதாகாது. இதே ஒளியை விட வேகமாக போனால் மனிதர்கள் தங்களுடைய இறந்த காலத்திற்கு செல்லலாம். இதுதான் நம் சினிமாவில் பார்க்கும் டைம் டிராவல். எனவே பலரும் தாங்கள் இறந்த காலத்தில் இருந்து வந்ததாக கூறிக்கொண்டிருந்த நிலையில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு சீக்ரெட் பார்ட்டி நடத்தப்பட்டது. அந்த பார்ட்டி நடத்தி முடிக்கும் வரை அது குறித்து யாருக்கும் தெரியாது. இதற்கான அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட்டன. ஸ்டீஃபன் ஹாக்கிங் மற்றும் அந்த பார்ட்டியில் இருந்தார். பார்ட்டி முடிந்த பின்னர் அவர் செய்தியாளர்களை அழைத்து டைம் டிராவல் சாத்தியமில்லை, குறிப்பாக இறந்த காலத்திற்கு செல்வது என்பது நடக்காத காரியம் என்று கூறினார். அதற்கு ஆதாரமாக தான் இந்த பார்ட்டி நடத்தது. அதாவது யாராவது காலப்பயணம் செய்திருந்தால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பார்ட்டி நடக்கும் என்பது அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். எனவே நிச்சயம் இந்த பார்ட்டிக்கு அவர்கள் நிச்சயம் வந்திருப்பார்கள். ஆனால் அப்படி யாரும் இந்த பார்ட்டிக்கு வரவில்லை. எனவே டைம் டிராவல் சாத்தியமில்லை என்று கூறினார். ஆனாலும் இன்று வரை இது குறித்து பல்வேறு தகவல்கள் தவறாக பரவி வருகிறது. அதேபோல் பிளாக் ஹோல் மூலமாக கூட
டைம் டிராவல் செய்யலாம் என்று கூறினார்கள் சில பேர். பிளாக் ஹோல் என்பது அதிக ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு துளை ஆகும். பல நட்சத்திரங்களையும் பல சூரியனையும் கொண்டு தனக்குள் இழுத்துக் கொள்ளும். அதனுடைய ஈர்ப்பு விசை பூமியைப் போல 40 லட்சம் மடங்கு அதிகம். ஒரு சிறிய ஒளியை கூட ஈர்த்து கொள்ளும். ஒளியால் கூட பயணிக்க முடியாது என்ற காரணத்தால் பிளாக் ஹோல் மூலம் கால பயணம் செய்ய முடியும் என சில விஞ்ஞானி கூறுகிறார்கள். ஆனால் மனிதர்களால் பிளாக் ஹோல் மூலம் கால பயணம் செய்ய முடியாது, பிளாக் ஹோல்குள் செல்ல முடியாது என்று ஐன்ஸ்டீன் கூறினார். உலகில் எல்லா இடங்களிலும் நேரம் என்பது ஒன்றுதான். ஆனால் மற்ற கிரகங்களிலோ அல்லது நட்சத்திரங்களிலோ நேரம் என்பது மாறுபடும் என்பதை சார்பியல் கோட்பாடு மூலம் விளக்கியுள்ளார் ஐன்ஸ்டீன். பூமியில் இருக்கும் நேரமும் விண்வெளியில் இருக்கும் நேரமும் மாறுபடும் என்று கூறியுள்ளார். விண்வெளியில் ஒருவர் வாழ்கின்றார் என்றார். அவரின் வயது பூமியில் வாழ்வரின் ஒருவரின் வயதை விட குறைவாகவே இருக்கும் என்று கூறுகிறார். இவ்வாறாக காலபயணம், அதாவது டைம் டிராவல் என்பது முன்னோக்கி மட்டுமே செல்ல முடியும், பின்னோக்கி செல்ல முடியாது என்றும் கூறுகிறார்கள். இவ்வாறாக இவர் எழுதிய சார்பியல் கோட்பாடு மூலம் காலபயணம் செய்ய முடியும் என்றும் கூறுகிறார்கள். பூமியில் இருக்கும் போது நேரம் வேகமாக செல்லும், அதுவே நாம் விண்வெளியில் இருக்கும் போது நேரம் என்பது குறைவாகவே இருக்கும். எனவே காலப்பயணம் என்பது எதிர்காலத்துக்கு மட்டுமே செல்ல முடியும், கடந்த காலத்திற்கு செல்ல இயலாது என்று அனைத்து அறிவியல் அறிஞர்களும் கூறினார்கள். இவ்வாறாக காலபயணம் என்பதற்கு ஒரு தெளிவான பதில்கள் இல்லை. எனவே காலபயணம் நம்முடைய தற்போதைய தொழில்நுட்பங்களில் வைத்து செய்ய முடியாது. எனவே காலபயணம் தற்போது வரை சாத்தியம் இல்லாத ஒன்றாக உள்ளது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், காலபயணம் சாத்தியமா இல்லையா என்று. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.